पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். ஜீவன் முக்தி விவேகத்தில் பார்த்தீங்கன்னா சந்நியாச விசாரம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரமாணமான ஒரு கிரந்தம் பார்த்தீங்கன்னா நிறைய சந்நியாச உபனிஷதங்கள் நிறைய இருக்குது. 108 உபனிஷத்தில் மொத்தம் 32 உபனிஷதங்கள் சந்நியாச உபனிஷத். இந்த சந்நியாச உபனிஷத்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஞான நிஷ்டையை அடையிறதுக்காக எடுத்துக்கிறது தான் பிரதானமான சந்நியாசம். அப்போ பார்த்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடையிறதுக்கு கிரகஸ்தாசிரமத்திலிருந்து முடியாது. மனசு நல்லா இதை புரிஞ்சுக்கணும். அப்போ கிரகஸ்தாசிரமத்திலிருந்து 2 காரியத்தை நீங்கள் பண்ண முடியும். நல்லா பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்க முடியும். என்னென்னா, ஒன்று கர்மயோக நிஷ்டை, 2வது பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானம். இந்த 2த்தையும் கிரகஸ்தாசிரமத்திலிருந்து நீங்கள் அடையலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும்ல, எல்லாம் எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியணும். இப்போ பகவத்கீதையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 18th சாப்டரே மோட்ச சந்நியாச யோகம்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் நாளை மறுநாள்லேருந்து தசமியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஷ்டை பிரகரணம் அப்படின்னு ஒரு நிஷ்டா பிரகரணம்னு ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம். ஆத்ம ஞான நிஷ்டை எப்படி உண்டாகும் அப்படின்னு. அப்போ ஆத்ம ஞான நிஷ்டை உண்டாகணும் அப்படின்னா உங்களுக்கு ஆத்ம ஞான நிஷ்டைனா என்ன அர்த்தம் அப்படின்னா நான்றது தான் ஆத்மா.
இந்த நான்லயே நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாத்தையும் த்ரோ பண்றதுதான் சன்னியாசம். வேற எதுவும் ரொம்ப யோசிக்காதீங்க. நான்ல நிக்கிறதுக்கு, நானா நிக்கிறதுக்கு எதையெல்லாம் எனக்கு அப்டக்கலா இருக்கோ அதை எல்லாத்தையும் தியாகம் பண்றது சன்னியாசம்னு பேர். அப்போ வெளியில அந்த விஷயத்தை ரெண்டா பிரிச்சுக்கணும். ரெண்டா பிரிக்கும் போது வெளியில இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்ணுனா அதுக்கு பேரு பாஹ்ய தியாகம் அப்படின்னு பேரு. வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு பேரு மமக்காரம். நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, என்னுடையது என்னுடையது அப்படின்னு எதையெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தியாகம் பண்ணா அதுக்கு பேரு பாஹ்ய தியாகம்னு பேரு. அந்த பாஹ்ய தியாகத்துக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியவகார சந்நியாசம்னு பேர். இப்ப யாரெல்லாம் வந்து உலகத்துல வந்து சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கிறோமோ அந்த சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கு பேரு மமக்காரத்தை விடுதல். அவ்வளவுதான். வேற திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடையதுன்னு குடும்ப குட்டி எதையுமே டச் பண்ணாம இருக்கிறது. 100% தியாகம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. ஆனா என்ன நடந்திருக்கு, வெளியில தான் தியாகம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரவண மனநத்தை இதை வந்து வியாவகாரிக சந்நியாசத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டினா அதுதான் விவிதிஷான்னு பேர். அந்த சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார், சாஸ்திர சிரவணத்தை பண்ணிக்கிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அவர் காரியம் பண்றார். விவிதிஷா சந்நியாசமா இருந்துகிட்டு நல்ல சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ண 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 ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிடும் வாஸ்தவத்துல தியாகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திருத்துவ தியாகம், போக்திருத்துவ தியாகம், நான் அப்படின்ற அந்த ஜீவத்துவ தியாகம். நான் ஜீவன் இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்னு இந்த அகங்காரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த அகங்காரத்தை தியாகம் பண்றதுதான் வாஸ்தவ தியாகம் அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் அகங்கார தியாகம். வெளியில மமக்கார தியாகம் முதல்ல, அதுக்கப்புறம் அகங்கார தியாகம். இந்த ரெண்டத்தையும் பண்ணதுக்கு பிறகு ஒருத்தன் நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா போகிறது ஈஸியா நடக்கும். நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா தான் 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 தான்ல நிக்க முடியும். அப்ப தான் தான்ல நிக்கிறதுக்கு நான் பரமஹம்சானந்தா. அப்ப நான் பரமஹம்சானந்தான் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருந்துச்சு, நான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு என்னோட பழைய பேர் இருந்துச்சு. அந்த ஸ்ரீனிவாசனுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒயிட் கலர் ட்ரெஸ்ல இருந்தேன். அப்ப வந்து மதில் மேல் பூனை மாதிரி இந்த பக்கமும் போலாம் இந்த பக்கமும் போலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போ எனக்கு அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல இருக்கிற வரைக்கும் ஒரு டைலமா இருந்துட்டே இருந்துச்சு. ஐயோ ஃபேமிலி இருக்கே, அப்பா இருக்காங்களே அம்மா இருக்காங்களே, என்ன பண்றது, இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா, அப்பா அம்மாவை தியாகம் பண்றதா, என்ன பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வருது, இல்லை நான் மோட்சம் அடையணும் அப்படின்னு வரும்போது அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து ஒரு சந்நியாசம் ஸ்வீகாரம் பண்ணும்போது பிண்டதானத்தை பண்ணிடுறேன். அப்ப பிண்டதானம் பண்ணும்போது 7 சந்ததிகளுக்கும் என்னோட அப்பா, என்னோட தாத்தா, என்னோட கொள்ளு தாத்தா, அதே மாதிரி என்னோட பிள்ளை, அதுக்கப்புறம் என்னோட பேரன், என்னோட கொள்ளு பேரன், முன்னாடி 3 பின்னாடி 3, அதுக்கப்புறம் நான் இந்த தேகம் இருக்கு, இந்த தேகத்துக்கு வைக்கிறதுக்கு பிண்டதானம்னு ஆத்ம பிண்டம்னு பேர். அப்ப முன்னாடி பின்னாடி 3 3 1 சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷம் முன்னாடி 35 வருஷம் பின்னாடி. ஒரு 70 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீனோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னோட சாயல் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட கொள்ளு தாத்தால இருந்து எனக்கு சாயல் வந்திருக்கும். என்னோட ஜீனோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஜென்மத்துக்கு போகும். என்னோட பேரன், கொள்ளு பேரன், என்னோட பிள்ளை 3 பேத்துக்கு போகும். இந்த 3 தோடது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கட்டாயம் அடுத்த ஜீவனோடது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதோட பிரதானத்தன்மை வந்துடும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வரைக்கும் இருக்கிறத எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு மமக்காரத்தை தியாகம் பண்ணிட்டு சன்னியாசம் எடுத்தாச்சு. இப்ப பரமஹம்சானந்தான் பேர் வந்தாச்சு. இப்ப பழைய ஜென்ரேஷனோடது எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பூர்வ ஆசிரமத்தோட எந்த சம்பந்தமும் எனக்கு இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லாம போயாச்சு. இப்ப நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கேன். ஆனா என்ன ப்ராப்ளம் இருக்கு, நான்ற அகங்காரம் இருக்கு. இந்த தேகத்துல அகங்காரம் இருக்கு. நான் கர்த்தா போக்தா, நான் ஜீவாத்மா அப்படின்னு. இத சாஸ்திர சிரவணமும் மனனமும் நல்லா பண்ணி நான் ஜீவன் இல்லை, நான் வெறும் சுத்த சைத்தன்யம், வெறும் பார்ப்பவன் நான், இது எல்லாம் கல்பித்தம் எனக்கு மேல அப்படின்னு தியாகம் பண்ணுனா ஞானத்தினால உண்டாகிற தியாகம் அகங்கார தியாகம். இதுதான் வாஸ்தவ தியாகம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தியாகம் பண்றதுக்கு பேரு தான்
பாரமார்த்திக சந்நியாசம் அப்படின்னு பேரு, ஆந்தர சந்நியாசம் அப்படின்னு பேரு. ஒண்ணு மமக்காரத்தை விட்டா பாக்ய சந்நியாசம், உள்ளுக்குள்ள இருக்க அகங்காரத்தை ஞானத்தினால விட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் ஆந்தர சந்நியாசம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவம் பாரமார்த்திக சந்நியாசம். இதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கேட்டகரியில இருக்கிற சந்நியாசங்களும் இந்த ஒண்ணுத்துக்காக தான் செய்யப்படுது. அப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரி இருக்கிறவர், ஏதோ முந்தின ஜென்மங்கள்ல பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரியோ சுகமுனிவர் சன்னியாசம் எடுத்தாரான்னு கேட்டா இல்ல, ஜடபரதர் சன்னியாசம் எடுத்தாரானா இல்ல. இது மாதிரி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசம் எடுக்காமையே முந்தின ஜென்மத்தோட அபியாசத்தினால ஞானத்தினால அகங்காரத்தையும் விட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அகங்காரம் போயிடுச்சு அப்படின்னா மமக்காரம் இருக்கவே இருக்காதாங்க. அப்ப மமக்காரமும் அகங்காரமும் போயிடுச்சு அப்படின்னா அவங்க எதுக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய சன்னியாசத்தை எடுப்பாங்க? எடுக்க மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அகங்கார நாசத்தை பண்ணவங்க தான் வாஸ்தவத்துல பாரமார்த்திக சன்னியாசி. பாரமார்த்திகம்னு அர்த்தம் அப்சல்யூட் வாஸ்தவ சன்னியாசியை தான். அப்ப நாங்கெல்லாம் சும்மா வேஷம் போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமார்த்த சன்னியாசத்தை அடையறதுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல். இத சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு? இந்த வியாபகாரிக சன்னியாசத்தை விதிச்சிருக்கு. ஆசிரம சந்நியாசம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு விதிச்சிருக்கு. இந்த இடத்துல இருந்துகிட்டு நீங்க அந்த பாரமார்த்திக சந்நியாசம் சொல்லக்கூடிய ஜீவன் முக்திய ஆத்ம நிஷ்டைய அடைய முடியும். இப்ப எனக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா அப்படின்னா குழந்தை இல்லை, குட்டி இல்லை, எந்த முன்னாடி இருக்கிற 3 இதோட எந்த ஒரு இதுவும் இல்லை. யாருக்காவது பிண்டம் வைக்கணுமா சுவாமி? ஒன்றும் பிண்டம் வைக்க வேணாம். அப்பா இறந்தாரா, அம்மா இறந்தாங்களா, ஒன்றும் தெரியாது எனக்கு. யாராவது வீட்டில் இருக்காங்களா இல்லையா, ஒன்றும் தெரியாது. 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்துல ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா தொடர்பே இல்லை. அப்ப என்ன ஆயிடும்? மெமரிஸ் எல்லாம் அந்த நம்ம என்னெல்லாம் கனெக்ஷன் வச்சிருந்தோம் நிறைய பேரெல்லாம் மறந்து போச்சு. எனக்கு மொத்த பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் மறந்து போச்சு. ஏதாவது வேதாந்தத்துக்காக நான் சொல்றதுக்காக ஏதாவது கொஞ்சம் இட்டு கட்டிலாம் சொல்லுவேன். மற்றபடி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு, என்ன இருக்கா, யார் இருக்கா, என்னன்னு தெரியாது. அப்ப சிந்தனை வருமா? சிந்தனை எந்த சிந்தனை இருக்கா? பிசினஸ் இருக்கா? பிசினஸ் இல்லை. அப்ப குழந்தைங்க இருக்காங்களா? அவங்கள பத்தி எதிர்காலத்துக்கு ஏதாவது சிந்தனை பண்ணுமா? எந்த சிந்தனையும் இல்லை. அப்போ இப்போ ஒரே ஒர்க் பாத்தீங்கன்னா என்னால பண்ண முடியுது. என்ன ஒர்க் பண்ண முடியுதுன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம சதா காலமும் இந்த ஆத்ம விஷயத்திலேயே நிக்கிறதுக்காகத்தான் இப்ப சாமர்த்தியம் இருக்கு. இதுக்கு பேரு தான் சந்நியாசம். அப்ப சந்நியாசத்தை பண்ணாதான் பாத்தீங்கன்னா மமக்காரத்தையும் அகங்காரத்தையும் விட்டுட்டு தான் தானா நிக்க முடியும். இந்த விஷயத்துல தான் வாஸ்தவ சந்நியாசம் எது அப்படின்னா நம்ம சங்கராச்சாரியார் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமானது வச்சிருக்காரு. என்ன சந்நியாசம் அப்படின்னா பரமஹம்ச சந்நியாசம். இதைதான் நம்ம நேற்று பாடத்துல என்ன பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இதுல பிக்ஷுகோ உபனிஷத்துல பாத்தீங்கன்னா நேற்று நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் பரமஹம்ச சந்நியாசம். யார் யாரெல்லாம் பரமஹம்ச சந்நியாசிகள்? அப்ப பரமஹம்ச சந்நியாசிகளுக்கு பேரே என்ன பண்ணிக்கலாம்? ஞான சந்நியாசிகள்னு பேர். அப்ப ஞானத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலை அப்படின்னா ஒரு ஞானம் தான். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் திருவண்ணாமலையில பாத்தீங்க அப்படின்னா சாரதா கோயிலையும் சாரதாவையும் சங்கரரையும் பிரதிஷ்டா பண்றாங்க. இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா நான் தான் சாமிகிட்ட சொன்னேன், சாமி நாங்க டெய்லி சங்கரருக்கு தான் பூஜை பண்ணிட்டு, நான் எதுக்கு பாத்தீங்கன்னா சிலையை வச்சு ஆராதனை பண்ணணும்? சங்கரருக்கு சிலையை வச்சு ஆராதனை பண்றது நான் எதுக்கு பண்ணணும்? அப்ப நான் பாத்தீங்கன்னா நித்தியம் பாத்தீங்கன்னா சங்கரரை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே சங்கர பாஷ்யத்தோட தான் இருக்கும். எங்களுக்கு சாரதா பாத்தீங்கன்னா வாயில என்னோட வாயில டெய்லி நான் சொல்றேனே என்னது டெய்லி பாத்தீங்க அப்படின்னா தீனா மேம் டெய்லி இதை பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பிரணோதேவி சரஸ்வதி அப்படின்னு மந்திரம் சொல்றேனே. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்கையே பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வாக்கே நான் பேசிக்கிட்டு இருக்க வாக்கே அவதான். அப்ப நான் டெய்லி பாத்தீங்கன்னா பூஜை நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி சரஸ்வதியோட அனுகிரகத்தினால சாரதியோட அனுகிரகத்தினால டெய்லி சங்கருக்கு ஆராதனை இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உட்காந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து டெய்லி ஆராதனை பண்றோம். செலவு வைக்கலாமா? எதுக்கு தேவையில்லை. அப்ப கர்மத்தை 100% கர்மத்தை விட்டுட்டு வெறும் சுவாத்தியாயத்துல மட்டும் இருந்துகிட்டு எப்படியாவது சித்தத்துல இருக்கக்கூடிய அகந்துவத்தை விடுறதுதான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை. அப்ப பரமஹம்ச சந்நியாசம்ன்றது ஞான சந்நியாசம். இவங்க எப்படி இருப்பாங்க? யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நேற்று பாடத்துல பார்த்தோம். அத்த பரமஹம்சா நாம சம்வர்த்தக ஆருணி ஸ்வேதகேது ஜடபரத தத்தாத்ரேய சுக வாமதேவ ஹாரிதக
பிரபுத்தயோ சொல்லியாச்சு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்து பேர்லயும் உபனிஷத்து இருக்கு. சம்பர்த்தகர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். ஆருணின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்துல வருது. ஸ்வேதகேது சாந்தோக்கியத்துல வருது. ஜடபரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரசித்தமா வந்து பாத்தீங்கன்னா ஜடபரதரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல இருக்கு. தத்தாத்திரேயரை பத்தி அவதூத சன்னியாசி அவதூத கீதானே ஒரு தனியா இருக்கு. இது மாதிரி வாமதேவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஞானி புருஷரா இருந்தார். அவரை பத்தி உபனிஷத்துல இருக்கு. சுகமகரிஷி அவரை பத்தி கேட்கவே வேணாம். உபனிஷதங்களும் இருக்கு, பாகவதத்திலையும் இருக்கு. இவங்க எல்லாம் ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டையானவங்க, சதா ஞான சிந்தனையிலேயே இருக்கிறவங்க. இவங்க ஹரிதரோட புள்ள ஆரீதகர் முதலியவர்கள் நிறைய பரம்பரையா இவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க 8 கவலத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உண்பவர்களாக பிக்ஷை எடுத்து தெரிவார்கள். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேளை தேகம் நிக்கிறதுக்கு, இப்ப நான் மெடிடேட் பண்றேன்னு வச்சுங்களேன். நான் ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்தோன்னே ஒரு வருஷத்துக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா எந்த வேலையும் இல்லை, வெறும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கிங் மட்டும் பண்ணுவேன். ஒரு 100 மீட்டர்ஸ் டெய்லி, 100 மீட்டர்ஸ் வராண்டா இருக்கும். டெய்லி 3 கால ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு வேளை உணவு ஒரு இதில் எடுத்துப்பேன். ஒரே மண் தட்டில் ஒரு சின்ன இதில் ஒரு வேலை தான் எடுத்துக்கிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலை அப்படின்னு கேட்டா வேற எதுவுமே வேலை இல்லை. பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுசந்தானம் பண்ணிக்கிட்டு கையில வந்து ஒரு மாலையை வச்சுக்கிட்டு ஊட்டிக்கிட்டே இங்க இருந்து இங்க நடப்பேன். இதுக்கு மட்டும் இந்த எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எனர்ஜி எவ்வளவு தேவையோ அது ஒருவேளை உணவு போதுமானது. இதே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடக்கிறதையே விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? உட்கார்ந்து ஒரு தியானத்துல ஆத்ம தியானத்துல இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒருவேளை உணவு கூட வந்து பாத்தீங்கன்னா தேவை இருக்காது. வாக்கு சக்தி தேவையில்லை, பிரயோகம் இல்லை, மௌனம் ஆயிடுவோம். மௌனமா இருந்துகிட்டு 8 கவலம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா 8 கவலம் போதுமானது இந்த சரீரம் நிக்கிறது. அப்ப வேற என்ன வேலை? வேற எந்த வேலையும் இல்லை. சதா வந்து ஆத்ம தியானத்திலேயே இருப்பார்கள் பரமஹம்சர். அப்ப 8 கவலம் போதுமானது, பிரத்யட்சமா நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க? யோக மார்க்கே மோட்சமேவ பிரார்த்தயந்தே. இவங்க வேலை என்ன? எதுக்காக பரமஹம்ச சந்நியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் நடத்துறது, இதெல்லாம் கோயில் கட்டுறது, இந்த வேலையெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ விவகாரத்துல எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எந்த கர்மமும் சன்னியாசிக்கு இல்லை. சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமம் கட்டுறது கூட இல்லை. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், ஐயோ என்ன மடாதிபதியா படைச்சிடாத சுவாமி அப்படின்னு சங்கரர் பிரார்த்தனை பண்றார். 4 மடங்களை ஸ்தாபனம் பண்ணிட்டு அவரு ஓடிட்டார், எஸ்கேப் ஆயிட்டார். அவரு ஒரு மடத்திலையும் மடாதிபதியா உட்காரவில்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா பெரியவர் சொல்றார், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு மகா பெரியவர்கிட்ட கேட்டா மகா பெரியவர் சொல்றார், நான் ஒரு சாதாரண சன்னியாசியா இருந்திருக்கலாம். எனக்கு இப்பதான் தெரியுது, இப்ப எனக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கு, மகா பெரியவருக்கு அந்த சுதந்திரம் இருந்திருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரியவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், ஐயோ தெரியாம போச்சு, நான் மட்டும் அவர் கூட இருந்திருந்தேன்னா தெருவில் இழுத்து விட்டுருப்பேனே, போய் அப்படின்னு எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு நான் இழுத்துட்டு எங்கேயாவது ஓடி போயிருப்பேன். அவர் தூக்கிட்டு வாங்க இந்த பக்கம் நார்த் இந்தியா போயிடலாம், உத்தரகாசிக்கு மேல போய் நிம்மதியா இருங்க, இந்த மடமாவது பீட்டமாவது அப்படின்னு. ஏன்னா மகா பெரியவருக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கமிட்மெண்ட் இல்லை, உட்காந்து வந்து மற்றவங்களுக்குலாம் இது பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஆத்ம தியானம் பண்ண முடியுமா அப்படின்னா, என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேர் வைங்கன்னு வந்து நிற்பாங்க. என் பேர குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கல, கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணீங்கன்னுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, நிறைய வீடியோஸ்லாம் வருது. ஏதாவது ஆத்ம ஞானத்துக்கு ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்களேன். ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பெரியவங்கெல்லாம் வருத்தப்பட்டுருங்க, ஐயோ யாரும் ஞானத்தை கேட்க வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு. யாரும் ஞானத்தை கேட்க வரதே இல்லை. அப்போ ஒரு தான்ல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, ஒரு பூஜை, ஒரு புனஸ்காரம், இந்த தண்டம், இது எல்லாம் பிரச்சனையா இருக்கும் பரமஹம்சனுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பரமஹம்சரோட சாதாரண சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா யோக மார்க்கத்திலேயே இருந்துகிட்டு, வெறும் யோகத்திலேயே இருந்துகிட்டு என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்சமேவ பிரார்த்தயந்தி, மோட்சத்தை மட்டுமே பிரார்த்தனை செய்பவர்களா இருப்பார்கள். வேற எதுவுமே இல்லை, வெறும் தான்ல நிக்கிற சொரூப அவஸ்தானத்தை மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுலயே நிற்பாங்க. இதான் வேலை. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த மந்திரம் சொல்லுச்சு, அவங்க எங்க வாசம் பண்ணுவாங்க அப்படின்னா, விருக்ஷ மூலே சூன்ய கிரகே ஸ்மசான வாசினோவா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது மரத்தடியில வந்து யாரும் கண்டுக்காம ஏதாவது ஒரு வில்லேஜ்ல எங்கேயாவது ஒரு ஏகாந்தத்துல மரத்தடியில இருந்துகிட்டு
சூனிய கிரகம், ஏதாவது பாலடைஞ்ச வீடுகள், ஏதாவது மண்டபம் ஏதாவது இருந்துச்சுன்னா, நதிக்கரையிலையோ இல்ல மலை பக்கத்திலேயோ இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ஸ்மசானத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரும் தொந்தரவு பண்ணாத இடத்துல ஸ்மசானமா இருக்கட்டும், இது மாதிரி ஏகாந்த வாசத்துல இருந்துகிட்டு கூட சாம்பராவா திகம்பராவா ஆடை உடுத்தியவர்களா இருக்கலாம், சில சமயம் ஆடை உடுத்தாமலும் இருக்கலாம். எது கிடைக்குதோ அதை எடுத்து கட்டிப்பாங்க. ஒரு யாரும் மற்றவங்க வந்தா வந்து பாத்தீங்கன்னா அது டிஸ்டர்பா இருக்க வேணாம்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடை உடுத்திருப்பாங்க. சில பேருக்கு அது கூட இல்லை, எவன் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு திகம்பரர்களாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பார்கள். கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்தேஷாம் தர்மா தர்மோ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மம் அதர்மத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஏன் இதுல கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. நச்சிகேதஸ் வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜாவை பார்த்து கேட்கிறான் கட்டோபனிஷத்துல, என்னன்னா அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் அந்நியத்திர கிருதா கிருதாத் அந்நியத்திர பூத்தாச்ச பவ்யாச்ச யத் பஷ்யசி யத் பஷ்யதி தத்வத அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் கேட்கிறா, என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ எதை பார்க்கிறாயோ காலங்களை கடந்தது, எந்த தத்துவம் தர்மம் அதர்மத்துக்கு வேறானதா இருக்கோ, எந்த தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணிய பாப்பம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கோ அதை எனக்கு சொல்லு அப்படின்னு. அப்ப தர்ம அதர்மங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு சொப்பனம் மாதிரி தான், வாஸ்தவம் இல்லவே இல்லை. அப்ப வந்து வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நைவ தர்மி நச்சா தர்மி. முதல் டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க, முதல் டாக்குமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஞானம் சந்நியாச லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா நைவ தர்மி ந தர்மி ந அதர்மி ந சுபாசுபி, சுபம் இல்ல அசுபம் இல்ல மங்களம் இல்ல அமங்கலம். ஸ்மசானம் அமங்கலமா மங்களமா? ஸ்மசானத்துல நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ அமங்கலமான ஸ்தானமாச்சே, அந்த இடம் தான் மங்களமா பாப்பான் அவன். சூனிய கிரகம், என்னது வீடு சூனியமா இருக்கே, அந்த அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளே இல்லை, அதுதான் மங்களமான இடமா அவனுக்கு இருக்கும். மங்களம் அமங்கலம் சுபம் அசுபம் தர்மம் அதர்மம் எல்லாத்தையும் விட்டுட்டு எகஸ்யாத் ஏகாசனே லீனஹ, எவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆசனத்துல என்னன்னு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரே அந்த பிரம்ம தத்துவத்திலேயே நிற்கின்றானோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனுகீதால இருக்கிறத முதல் டாக்குமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஞானம் சந்நியாச லட்சணம். அப்ப சதா அகம் பிரம்மாஸ்மிலேயே நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்ம அதர்மம், அதுக்கப்புறம் லாபம் நஷ்டம், அதுக்கப்புறம் சுத்தம் அசுத்தம், அதுக்கப்புறம் இது மாதிரி எந்த விஷயத்தையும் மானம் அபமானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு துவைத்த வர்ஜினக, வெப்பம் குளிர் பசி தாகம் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திக்கிட்டு தேகத்துக்கு நடக்குது எனக்கு இல்லை, தேகத்துக்கு நடக்குது எனக்கு இல்லை அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு, இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக, மண்ணையும் பொன்னையும் ஒரே மாதிரி பார்க்கின்றவர்களாக அந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, தன்னிடத்துல இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, சர்வ வர்ணேஷு பைக்ஷாச்சரணம், எந்த பேதமும் இருக்காது, எந்த பேதமும் இருக்காது. யாரையும் வந்து பாத்தீங்கன்னா இவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு ஏன் கேட்டீங்கன்னா எது ஜாதி? வாஸ்தவத்துல ஜாதின்றது ஒண்ணு இந்த தேகத்தை சார்ந்தது, இதெல்லாம் சொப்பனத்துல சம்பவிக்குது. ஜாதி நீதி குலகோத்திர தூரகம் அப்படின்னு விவேகச்சுடாமன்ல சொல்லுது. ஜாதி குலம் கோத்திரம் எல்லாத்துக்கும் தூரமா இருக்கிறது ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவத்துக்கு மேலதான் எல்லாம் கல்பித்தம் அப்படின்னு எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றவர்களாக 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்குது, சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம், எல்லா ஜீவராசிகள்லையும் ஆத்ம தத்துவம் ஒரே பரமேஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்கின்றான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ எக பஷ்யதி ச பஷ்யதி, எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான் அப்படின்னு. அப்போ ஒருத்தனும் பரமஹம்ச சந்நியாசத்துல ஆத்மனிஷ்டனா இருக்கிறவன் அந்த பிராக்டிஸ் பண்றவன் என்ன பண்ணுவான், எந்த ஜீவர்களையும் எல்லாத்தையும் ஆத்மஸ்வரூபமாவே பார்ப்பான். அப்ப சர்வ வர்ணங்கள்லையும் யார் அன்போட கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா உணவு எடுத்துப்பான். நர்மதா கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வேண்டியிருக்கு இதெல்லாம். நர்மதா கரையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சுல்பானி ஜாடின்னு ஒரு இடம் இருக்கு குஜராத். அந்த குஜராத்தோட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன், நான் காட்டுக்குள்ளார ஒரு 50-100 கிலோமீட்டர் நடந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேல நடந்துட்டேன். நடந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உச்சி வெயில், நான் போன நேரம் நல்ல வெயில் காலம், நல்ல மண்டை புழக்கிற மாதிரி வெயில். ஒரு 11 மணி ஒரு இடத்துல போய் அனுஷ்டானம் பண்ணலான்னு பாக்குறேன். அந்த இடத்துல நதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதாளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. நதியில ஸ்நானம் பண்ண முடியாது, கீழே இறங்கிட்டு ஏற முடியாது, அதெல்லாம் முதலைகள் இருக்க இடம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஸ்நானம் பண்ணி ஒரு ஜபத்தை பண்ணிட்டு பிக்ஷை ஏதாவது கிடைச்சா சாப்பிடணும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மெதுவாக பார்த்தா ஒரு ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று இருக்கு. அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடுகள், ரொம்ப தூரம் தூரமாக வீடுகள். அதுதான் ஒரு கடை, சின்ன கடை, ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெறை போட்டிருக்கு, 786 நம்பர் போட்டிருக்கு. அப்போ முஸ்லீம் வீடு அந்த காட்டுக்குள்ளார இருக்கிறது. நான் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு இருந்துச்சு, ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய மகராஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசனம் கொடுத்தது. நான் சொன்னது கொஞ்சம் ஸ்நானம் பண்ணணுமே, பண்ணுங்க சாமி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து ஒரு தொட்டி ரொம்ப ரொம்பி வச்சுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது சந்தியாவந்தனத்தை பண்ணி முடித்தேன். மாத்தியானிக்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தோன்னே, சாமி சாப்பிட்றீங்களா அப்படின்னு. சாப்பிட்றேன். நீங்கள் குக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. நான் இல்லை, நான் குக் பண்ணுறது இல்லை, யாராவது கொடுத்தா தான் சாப்பிட்றது அப்படின்னு. உடனே அந்த பொண்ணுன்னா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்காரு சாமி, அதனால அப்பா வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடும், நான் கொடுக்கட்டுமா அப்படின்னா. நல்லா கொடுங்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30க்குள்ளே தான் இருக்குது, 25 அந்த ஏஜ் தான் இருக்கும். என்ன தர்மம் தெரிஞ்சிருக்கு தெரியுங்களா? ஒரு சன்னியாசிக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஏதோ பக்காவா ஒரு தர்மத்தை நல்லா பிராக்டிஸ் பண்ண ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எப்படி சம்ஸ்காரம், சாதுக்களோட இது. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ரொட்டியும் தாலும் கொடுத்து பராமரிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன். முஸ்லீம் வீடு. அதுக்கப்புறம் அந்த டிராவல் பண்ற இடம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாரு நீச்ச ஜாதின்னு சொல்றோமோ எல்லாம் காட்டுவாசிகள் எஸ்சி எஸ்டியில தானே வருவாங்க. அந்த எஸ்சி எஸ்டியா இருக்கிறவங்கள்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன், ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குஜராத்ல டிராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு, அதுக்கப்புறம் குஜராத்ல ஒரு காடு வந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னோஃபால் ஆகிற இடம் குஜராத்ல ஒரு வேலி இருக்கு. குஜராத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இப்போ ஒரு டேம், சர்தார் சரோவர்னு ஒரு டேம் இப்போ ஒன்று ஃபேமஸாக கட்டியிருக்காங்கல்ல, ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு காடு இருக்கு. அந்த காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுகிறவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரு சாதுக்கள் வந்தாலும் அவர் தான் பிக்ஷா பண்ணி வைக்கிறார். அவர் பிக்ஷா கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி நான் உங்க கூட வரேன், நீங்க ஏன்னா இந்த பாதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் எங்கேயாவது போய் சுத்திக்கிட்டு போயிடுவீங்க, அங்க கன்ஃபியூஸ் ஆகும், அதனால நான் உங்க கூட வந்து நான் பாதையை காட்டி விட்டு ரிட்டர்ன் போறேன் அப்படின்னு. 70 வயசு ஆள், நல்லா தாடி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை தாடியோட என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷை கொடுத்து, மாத்தியானிக்க பிக்ஷை கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அவர் வீட்டில் படுத்து, அதுக்கப்புறம் வேற ஆள் இல்லை அங்கே, நீங்க காட்டில் வேற எங்கேயும் தேட முடியாது. அவர் என் கூடையே டிராவல் பண்ணி வந்து தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா, சாமி அதான் டேம், அதுக்கான பாதை இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போனீங்கன்னா தப்பா போயிடுவீங்கன்னு எனக்கு கைட் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டர் என் கூடையே வந்து டிராவல் இது பண்ணிட்டு வழிகாட்டிட்டு போயிட்டேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க என்ன பார்ப்போம் அப்படின்னா, யாத்திரைகள்ல என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு இருக்கா, ஸ்ரத்தா பக்தியோட அன்போட யாரு எது கொடுத்தாலும் ஏற்றுக்க. அப்ப அங்க ஜாதி பாப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாத்தியோ வர்ணமோ, ஆனா என்ன பண்ண மாட்டோம், மது மாம்சத்தை விலக்கிட்டு வெறும் அன்பை மட்டும். இது யார் பாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு மட்டும். இந்த ஞான சன்னியாசிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பரமேஸ்வரனை மட்டும் பார்ப்பவர்களா இருப்பாங்க, வெளியில இருக்கிற வேஷங்களை பார்க்க மாட்டாங்க. அப்ப வந்து யாரு என்ன ஜாதி எது, அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு சர்வ வர்ணேஷு பைக்ஷாச்சரணம், எல்லா வர்ணங்களிலும் பிக்ஷா எடுத்து சாப்பிடுவார்களாக. அப்ப என்ன பண்ணுவாங்க, சர்வத்திர ஆத்மா ஏவ இதி பஷ்யந்தி. அப்ப எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்க, ஆத்மா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிற, ஒரே ஒரு ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமா இருக்கு. ஒரே தங்கம், கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட் அப்படின்னு பல வேஷங்கள்ல ஒரே தங்கம் தான் இருக்கு அப்படின்னு. தூக்கத்துல ஒரே ஒரு ஆத்மா தான் இருந்துச்சு, காலையில எந்திரிச்சோட இத்தனை கேரக்டர் ஆயிடுச்சு. அப்ப வாஸ்தவத்துல ஒரே ஒரு ஆத்மா தான் ஈஸ்வரன், எல்லா ஜீவராசிகள்லயும் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. அப்ப எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் ஈஸ்வரன் தான் இருக்கான், அந்தர்யாமி அவன் தான் இருக்கான். அகமாத்மா குடாகேஷக, நான் தான் எல்லா ஜீவராசிகள்லயும் ஆத்மாவா இருக்கேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கேன் அப்படின்னா, க்ஷேத்திரஜம் சாப்பிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. கீதால நிறைய சொல்றார், எல்லா தேகங்களிலும் நான் பார்ப்பவனாக இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள். அப்ப வெளியில இருக்கிறதெல்லாம் வேஷம், உள்ள இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் அப்படின்னு. சர்வத்திர எல்லா ஜீவராசிகள்லையும், எறும்புல இருந்து எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவே பார்க்கின்றார்கள் இந்த பரமஹம்சர்கள்.
பார்த்ததுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. அத ஜாத ரூபதரா நிர்த்வந்த்வா நிஷ்பரிக்ரஹாः சுக்லத்யானபராயணாः ஆத்மனிஷ்டாः பிராணசந்தாரணார்த்தே யதோக்தகாலே பைக்ஷமாச்சரந்தः சூன்ய ஆகார தேவக்ருஹ திருணகூட்ட வல்மீக விருக்ஷமூல குலாலசாலா அக்னிஹோத்திரசாலா நதிபுலீன கிரிகந்தர குஹர கோட்டர நிர்ஜர ஸ்தண்டிலே தத்ர பிரம்ம மார்கே சம்யக் சம்பன்னாஹ சுத்த மானசாஹ பரமஹம்ச ஆச்சரணேன சந்நியாசேன தேகத்யாகம் குர்வந்தி தே பரமஹம்சா நாம இத்யுபநிஷத். அத ஜாதரூபதரா நிர்த்வந்த்வா நிஷ்பரிக்ரஹாः சுக்லத்யானபராயணா ஆத்மனிஷ்டாः பிராணசந்தாரணார்த்தே யதோக்தகாலே பைக்ஷம் ஆச்சரந்தः சூன்யாகார தேவக்ருஹ திருணகூட்ட வல்மீக விருக்ஷமூல குலாலசாலா அக்னிஹோத்திரசாலா நதிபுலீன கிரிகந்தர குஹர கோட்டர நிர்ஜர ஸ்தண்டிலே தத்ர பிரம்ம மார்கே சம்யக் சம்பன்னாஹ சுத்தமானசாஹ பரமஹம்ச ஆச்சரணேன சந்நியாசேன தேகத்யாகம் குர்வந்தி தே பரமஹம்சா நாம இத்யுபநிஷத். நீங்க ரொம்பலாம் தூரம்லாம் போவேன்னா இந்த ஆச்சரணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானானந்த பாரதி சுவாமிகள்னு யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, லைஃப் ஹிஸ்ட்ரின்னு பாருங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், ஒரு 60-70 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராணத்தியாகம் பண்ணியிருக்கார். தமிழில் நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். நம்ம சிருங்கேரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்திரசேகர பாரதி சுவாமிகளோட சிஷ்யராக இருந்தார். நிறைய தமிழில் வந்து நம்ம வாணி விலாஸ் புஸ்தகம் அப்படின்னு நிறைய புக்கு வந்திருக்கு. நம்ம ராஜபாளையம் அந்த அவங்களோட குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்கு, அந்த புக்கில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா யார் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ஞானானந்த பாரதி சுவாமிகள்னு போட்டிருக்கோம். அந்த ஞானானந்த பாரதி வந்து பார்த்தீங்கன்னா கடையநல்லூர்னு நினைக்கிறேன், திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக இருந்தவர். ஆமாம், அட்வொகேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் மனைவி பிள்ளைங்க எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவர், வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி மேலே ரொம்ப ஆகர்ஷணமாகி சாமிகிட்டேயே பாடம்லாம் இருந்து கூடயே இருந்து பாடம்லாம் படித்து நல்ல வேதாந்தத்தை நல்ல முறையில் அவர் பண்ண ஒர்க் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. குப்புசாமி ராஜு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல குப்புசாமி ராஜு அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஒரு பெர்சன் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், சன்னியாசம் எடுத்துக்கிட்டு பிரம்மானந்த சுவாமிகள் அப்படின்னு துறையூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடக்கமானார். துறையூர்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கார். நம்ம எல்லாம் மறந்துட்டோம். ஒரு கிரகஸ்தரா இருந்து இப்ப நீங்க யாராவது நினைக்கலாம், சுவாமி கிரகஸ்தர்களுக்கு இதெல்லாம் சம்பவிக்குமா சுவாமி அப்படின்னு. எல்லாம் கிரகஸ்தர்களா இருந்து தான் ஞானம் வந்து சன்னியாசம் எடுத்திருக்காங்க. நான் அதுக்காக தான் இந்த 2 பேரை சொல்றேன். நான் இந்த 2 பேர் குப்புசாமி ராஜுவா இருந்தவர், பிரம்மானந்த சுவாமிகளாய் மகாபுருஷர், அவரெல்லாம் மறந்துட்டோம் நம்ம. அதே மாதிரி ஞானானந்த பாரதி கொல்லிமலையில என்ன பண்ணாரு அப்படின்னா, கடையநல்லூர் எங்க இருக்கு, கொல்லிமலை எங்க இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா கொல்லிமலை. இப்போவாது கொல்லிமலை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா நிறைய பேர் வராங்க போறாங்க எல்லாம் இருக்கு. முன்னாடிலாம் வந்து போக்குவரத்துலாம் கூட இருக்காது, நடந்துதான் மேலே போகணும். அப்ப நடந்து போய் அங்க மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்து பரமஹம்ச ஜீவனமா வந்து பாத்தீங்கன்னா சரி இப்ப நம்ம சொல்றோம்ல, என்னது இப்ப ஆரம்பிக்கும் போதே சொல்ற ஜாத்த ரூபதரா அப்படின்னு இருக்கு. ஜாத்த ரூப அப்படின்னா பிறந்த மேனின்னு அர்த்தம். பிறக்கும் போது எப்படி இருந்தோம், நிர்வாணமா தானே பிறந்தோம்.
அந்த நிர்வாணத்தை தாரணம் செய்து கொண்டு ட்ரெஸ்ஸே போடாம காட்டுல வந்து பாத்தீங்கன்னா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு, கொல்லிமலை போய் பாருங்க எப்போது, எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னாச்சி பழம் நிறைய இருக்கும், மரக்கிழங்கு நிறைய இருக்கும். கிழங்கு இருக்குல்ல, என்ன கிழங்கு அது? மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபுல்லா அங்கதான் நிறைய பழங்கள் இருக்கும். அப்ப காட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கிறது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு யார்ட்டையும் கேட்க கூட வேணாம், நிர்வாணமா நிறைய இடம், ஏகாந்தமான இடங்கள் இருக்கு. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏகாந்தத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு கிடைச்சதை வந்து பசிச்சா ஏதாவது ஒரு கிழங்கையோ ஒரு பழத்தையோ எடுத்து சாப்பிட்டு, கீழே விழுந்திருக்க நிறைய மாமரத்துல இருந்து இதுல இருந்து பலாப்பழம் நிறைய அப்படியே வெடிச்சு வெடிச்சு கீழே கிடக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எது பலாப்பழம் கிடைக்குதோ எடுத்து அந்தந்த சீசன்ல என்ன கிடைக்குதோ பசிக்கு அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசாம தியானத்தை, இப்ப நான் சொல்ற பரமஹம்ச தியானத்தை 100% அப்ளை பண்ணவர் ஞானானந்த பாரதி சுவாமிகள். கடைசியில் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? இறந்து போகும்போது அவர் சொன்னார், 4 இதா வெட்டி, என்னோட சரீரத்தை 4 வெட்டி 4 திசையில போட்டுருங்க அப்படின்ட்டு. 4 திசையில போட்டா என்ன ஆகும்? காக்கா, கழுகு, பருந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கோ அந்தந்த அனிமல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நரியும் நாயும் என்னென்ன சாப்பிட முடியுமோ அந்தந்த சாப்பிட்டுரும். அப்ப 4 வேலியில வந்து பாத்தீங்கன்னா வெட்டி 4 மலைக்காடுகள்ல தூக்கி போட்டாங்கன்னா பள்ளத்துல, அது ஜீவன் சாப்பிட்டு போயிடும். அவ்வளவுதான். இப்படிதான் இறந்து போனார். அவரோட சமாதி வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்திருக்கு. அப்ப நம்ம நினைக்கலாம், ஒரு அட்வொகேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இந்த மாதிரி ஒருத்தர் உண்டாக முடியும் அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும்? நம்மளாலையும் முடியும். அப்ப நிஷ்டைக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் பொய்ன்னு அபியாசம் பண்ணணும். சாஸ்திரத்தை நல்லா படிக்கணும். இது எல்லாம் தோற்ற மாத்திரம், இது எல்லாம் வாஸ்தவம் இல்லவே இல்லை. நம்ம தேகமும் சரி மற்ற தேகமும் சரி வாஸ்தவம் இல்லவே இல்லை. இந்த ஞானத்தை அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? அத பிறகு ஜாத்த ரூபதரா, ஜாத்த ரூபம் அப்படின்னா பிறந்த மேனிய தாரணம் பண்ணிக்கிட்டு, ட்ரெஸ் போட்டிருந்தவங்க எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூர போட்டுட்டு நிர்த்வந்தவா. அப்ப நம்ம ஏற்கனவே போன ஸ்லோகத்துல என்ன பண்ணோம்? சாம்பராவா திகம்பராவான்னு பார்த்தோம். ஆடை உடுத்தியவர்களா இருக்கலாம், அம்பரம்னா ஆடை, ஆடையோடு கூடியவர்களாகவோ, திகம்பரர்கள்னா திசைகளையே ஆடையோடு கூடியவர், நிர்வாணம்னு அர்த்தம். அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கௌப்பீனம் கட்டியிருப்பாங்க ரமணர் மாதிரி, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க வஸ்திரம், ஒரு டவல் கட்டிக்கிட்டு, நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கோம் நிறைய பேர் டவல் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் நான் யாராவது வந்தாங்கன்னா மட்டும் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது போன வாரத்துலலாம் எனக்கு நிறைய கெஸ்ட்டு, எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா வெளியில் போகணுன்னா இல்லை யாராவது வந்தாங்கன்னா வேஷ்டி கட்ட வேண்டியது கஷ்டமாக இருக்குது. எனக்கு வேஷ்டி கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டவல் தான், ஒரு டவலை கட்டிக்கிட்டு ஆனந்தமாக இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு டவல் போதுமானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணலாம், ஒரு கௌப்பீனத்தோடு இருக்கலாம். நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் வெறும் கௌப்பீனத்தோடு தான் வீட்டுக்குள்ளார இருப்பாங்க, யார் வந்தாலும் போனாலும் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌப்பீனத்தோடையோ இல்லை வந்து ஒரு டவலோடையோ இல்லை ஏக்க வஸ்திரத்தை கட்டிக்கிட்டோ இல்லை எந்த ஒரு வஸ்திரமும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு, நான் ஒரு சன்னியாசி பார்த்தேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மகாராஷ்டிராவில் வந்து என்ன சிவலிங்கம் இது? மகாராஷ்டிராவில் இல்லை நாசிக்ல என்ன திரியம்பகேஸ்வரருக்கு போயிருக்கேன். திரியம்பகேஸ்வரர்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரமத்துக்கு போனேன். அங்க நல்லா வந்து ஒரு சன்னியாசி, மொத்தம் 3 சன்னியாசிகள் இருந்தாங்க. 3 சன்னியாசிகளும் ட்ரெஸ்ஸே போடல. யாரும் வராங்க போறாங்க, யாரு வந்தாலும் போனாலும் எப்படி குழந்தைங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தைக்கு எந்த ஒரு சரீர பிரஜையும் இருக்காதோ, சரீரத்தை பத்தி ஒரு உதாசீனமா இருக்காதோ, அதே மாதிரி 3 பேர் சன்னியாசிகள் இருந்தாங்க. 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா சாம்பலை பூசிக்கிட்டு இருந்தாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங்ல வந்து சுவாமி வராரு அப்படின்னு சொன்னோம். ஈவினிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சன்னியாசி, அவங்களோட குருநாதர் வர்றார். அவரும் நிர்வாணமா தான் வந்து இறங்குறார், ட்ரெஸ்ஸே இல்லை அவர்கிட்ட. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஆடை உடுத்தாத சன்னியாசிகள் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இல்லை, நார்த் இந்தியாவில் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிர்த்வந்த்வா. இப்ப திருவண்ணாமலையில நாங்க ஒரு சன்னியாசியை பார்த்தோம். நாங்க பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ரமணாசிரமம் பக்கத்துல இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா கருப்பா ஒரு சன்னியாசி நடமாடுவார். யார்கிட்டையும் எதுவுமே வாங்க மாட்டார். சில சமயம் என்ன பண்ணுவார், ரோட்ல கிடக்கிற எதையாவது எடுத்து கட்டியிருப்பார். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கட்ட மாட்டார். பெசாவும் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணமா வந்து பாத்தீங்கன்னா கிரிவலத்தை நிர்வாணமா பண்ணிட்டு போறவர். யாருக்கும் எந்த விகல்பம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் விகல்பமே உண்டாகாது. இப்போ ஒரு நாயோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடோ பசுமாடு போகுது, பசுமாடை பார்த்து நமக்கு ஏதாவது விகல்பம் உண்டாகுமா?
எந்த விகல்பமும் உண்டாகிறது இல்ல. அப்ப அதே மாதிரி ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா போகுது. அப்ப அந்த மனசு எந்த அளவு சுத்தமா இருந்தா நமக்கு ஒரு விகாரத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. மனசு ஒருத்தருக்கு விகாரம் இருந்துச்சுன்னா வெளியில பாக்குறவங்களுக்கும் விகாரம் உண்டாகும். அப்ப சுத்த மனசா இருக்கிறவங்க, ரொம்ப சுத்த மனசா இருக்கிறவங்க, குழந்தை மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணமா வந்து பாத்தீங்கன்னா அவர் எங்க தூங்குவார் தெரியுங்களா? நாங்க பார்த்திருக்கோம். இந்த ரோட்டுக்கு நடுவுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா வந்து தண்ணி போறதுக்காக வாராவதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரவுண்டு பைப்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமணாசிரமத்துல வந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் படுத்திருப்பார். படுத்திருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கிரிவலம் பண்ணுவார். நாங்க ஏதாவது கொடுப்போம், கொடுக்கறது சில சமயம் வாங்குவார், சில சமயம் வாங்க மாட்டார். ஏதாவது குப்பை தொட்டியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எடுத்து சாப்பிட்டு இருப்பார். எது கிடைக்குதோ தேக தாரணத்துக்கு எது கிடைச்சாலும் சரி, எதையோ கிடைக்காது. எந்த நியமம் இல்லை, சுத்தம் இல்லை, அசுத்தம் இல்லை, தர்மம் இல்லை, அதர்மம் இல்லை, நிர்வாணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார அவரை பார்த்தா தெரியும். நாங்க பார்த்துருக்கேன் நல்லா. ஏன்னா நான் கிரந்தம் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நல்லா பிருகதாரணி எல்லாம் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் லட்சணமாவே அவரை தான் நான் வந்து போன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாருங்க, நமக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. அவரோட அந்த உள்முகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அவர் நடந்து போகும்போது எப்படி இருப்பாருன்னா வெளிமுகமாவே இருக்க மாட்டார். வெளியில என்ன நடக்குதோ அதை பத்தின எந்த ஒரு பிரஜையும் இல்லாம சதா வந்து பாத்தீங்கன்னா அகமுகமா இருக்கிறது ஒருத்தரோட. நம்மளே தெரியல வீட்டுல என்ன ரொம்ப யோசனையா இருக்கீங்க நம்ம கேட்போம்ல. வீட்டுல யாராவது திங்கிங்ல உள்ளுக்குள்ளார திங்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு வெளில தெரியும்ல, என்ன டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போமே. அப்போ நம்ம பார்வையே வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்டு இருக்கும். வெளியில இல்லாம உள்பக்கமா அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் இருந்தார். கொஞ்ச நாள் இருந்தார். நாங்க வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாருன்னு தெரியல, ஆயிடுச்சு. அப்ப இப்பவும் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு நிர்த்வந்த்வா. அவங்க எப்படி இருப்பாங்க? துவந்துவங்கள் அற்றவர்களாக, இரட்டைகள் இல்லாதவர்களாக, நிஷ்பரிகிரகா, யார்கிட்ட எதுவும் வாங்கவே மாட்டாங்க. வேணா பசிக்கு ஏதாவது கொடுத்தா வாங்குவாங்க, இல்லைன்னா பணம் கொடுத்தாலும் பணத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? தேக தாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு கிடைச்சதுன்னா போதும், அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு இருந்தா போதும். அப்ப யார்கிட்டையும் எந்த பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா தனத்தையோ வேற எந்த பொருளையும் ஸ்வீகாரம் செய்யாதவர்களா, நிஷ்பரிகிரகா. சுக்ல தியான பராயணாக. சுக்ல தியானம் அப்படின்னா சதா பிரம்ம தியானத்திலேயே அகம்னு ஆத்ம தியானத்திலேயே நிலை பெற்றவர்களாக, ஆத்ம நிஷ்டாக, ஆத்ம நிஷ்டர்களா, தான் தன்னிலையே நிற்பவர்களாக. அப்ப வேற எங்க பிக்ஷை இருப்பாங்க? பிராண சந்தாரணார்த்தே. இந்த ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா பசிக்கு இந்த தேகம் நிக்கணும். எதுக்கு நிக்கணும்? நிஷ்டையா நல்லா பரிபூர்ணமா நிஷ்டை அடையணும். இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்கு. அப்ப அந்த நிஷ்டை அடையறதுக்கு இந்த ஜீவனம் நிக்கணும், இந்த சரீரம் கொஞ்சம் நிக்கணும்ன்றதுக்காக மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட காலத்துல என்ன சொல்லியிருக்கு காலம் அப்படின்னா 10 மணிக்கு முன்னாடி போய் பிக்ஷை கேட்காது. அப்பதான் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு போய் நின்று அம்மா பிக்ஷை கொடு அப்படின்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சமைக்கவே இல்லையா அதுக்குள்ளார வந்துட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷைக்கு போகாது. பரமஹம்ச சன்னியாசிக்கு விதி வச்சிருக்கு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல போகணும் விதி வச்சிருக்கு. அது விதி இருக்கு, யார் என்ன விதியை ஃபாலோ பண்றாங்கன்னு இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பகல் ஃபுல்லா பிக்ஷைக்கு போகவே மாட்டாங்க, 6 மணிக்கு மேலதான் பிக்ஷைக்கே போவாங்க. ராப்பிச்சை நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ராப்பிச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிக்ஷுக்களோட, இது சன்னியாசிகளோடது. நம்ம முன்னாடி காலத்துல பிக்ஷுனாவே சன்னியாசி மட்டும்தான் பிக்ஷு. அதுல பல நியமங்கள் வச்சிருப்பாங்க. ராத்திரி ஒரு வேளை மட்டும் சாப்பிடுற சன்னியாசிகள் பிராணதாரணத்துக்காக, அவங்கதான் ராப்பிச்சேன்னு பேரு. ராத்திரியில வந்து நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரின்னு 3 வாட்டி வந்து சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி 3 வாட்டி, அவ்வளவுதான். வேற எந்த வார்த்தையும் இருக்காது. பிக்ஷை கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா அடுத்த வீடு நாராயண ஹரி நாராயண ஹரி. இந்த சரீரத்தை தாரணம் பண்றதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த உணவு ஒரு வீட்டுல என்ன கிடைக்குதோ அதான் அடுத்து போயிடுவாங்க. கோயில் வாசல்ல போய் படுத்துருவாங்க, மண்டபத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா இருந்துருவாங்க, நதிக்கரையில போய் உட்கார்ந்துருவாங்க. ராத்திரி ஃபுல்லா நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருப்போம், அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஆத்ம தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா நதிக்கரையிலயோ கோயில் மண்டபத்திலேயோ விசிராந்தியா இருந்துகிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராண சந்தாரணார்த்தே யதோக்த காலே சொல்லப்பட்ட காலத்துல பைக்ஷம் ஆச்சரந்தக பிக்ஷையை எடுத்து திரிபவர்களாக, சூன்ய ஆகாரன்ற வீடுன்னு அர்த்தம். சூன்யமான வீட்டுல, ஆள் இல்லாத வீடுகள் நிறைய இருக்கும். இப்பெல்லாம் இல்லை, முன்னாடிலாம் இருக்கு. இப்ப ஊரை விட்டு வெளிலப்படாவே இருக்கு. நான் இப்ப பார்த்தேன், கொஞ்சம் தூர தள்ளி போனாவே ஆட்கள் இல்லாத வீடுகள்லாம் நிறைய பாலடைஞ்ச வீடுகள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுலயோ. அதுக்கப்புறம் தேவகிரக
தேவகிரகம்னு என்ன அர்த்தம்? கோயில். சின்ன சின்ன கோயில்கள்லாம் எங்கேயாவது இருக்கும், ஆள் இல்லாத கோயில். அது மட்டும் இல்லாம திருநகூட்ட வல்மீக, நல்ல புல்லுனால வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்ட, நல்ல புல்லு இருக்குல்ல, அந்த புல்லுனால புல்லு கூட்டங்களால் மூடப்பட்ட ஒரு வல்மீகம் அப்படின்னா புத்து. ஆமா, புத்து புதரு இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இடத்துலயோ, விருட்ச மூல மரத்தடியிலையோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா குலால சாலை எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, குலாலர்கள்னா அந்த மண்பானை பண்றவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்பெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளார மண்ணை கொண்டு வந்து பண்றாங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நதி, அந்த ஏரிக்கரை இது மாதிரியான இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த மண்ணு கிடைக்கும், அந்த மண்பானை பண்றதுக்கான மண்ணு வந்து அந்த ஏரிக்கரையில கிடைக்கும். அந்த இடத்த வெட்டி வெட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, மண்பானையெல்லாம் பண்ணிட்டு அதை வெக்கேட் பண்ணிட்டு வேற பக்கம் போயிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குலால சாலான்னு பேர். அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே மண்பானையை பண்ணுவாங்க, அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அதெல்லாம் பேக்கிங் பண்ணுவாங்க, சூட வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஏரிக்கரைக்கு போயிடுவாங்க, அது காலியா கிடக்கும். அது மாதிரி இடங்கள்லயோ அல்லது அக்னிஹோத்திர சாலா, எங்கேயாவது கிரவுண்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பெரிய அக்னிஹோத்திரம் ஏதாவது பண்ணிருப்பாங்க, யாகம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் யாகம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மண்டபம் எல்லாம் அப்படியே கிடக்கும். யஜ்யசாலையில வந்து பாத்தீங்கன்னா இடிக்காம வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து யஜ்ய குண்டங்கள் இருக்கும், அந்த பீட்டம்லாம் வச்சிருப்பாங்க, கலசங்கள்லாம் வைக்கிறதுக்கான பீட்டங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி போன இடத்துலயோ யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல பரிசுத்தமா இருக்கும். அது மாதிரி அக்னிஹோத்திர சாலையிலையோ, நதி புலின நதிக்கரை நம்ம சொல்றோம், நிறைய நதிக்கரைகள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும், ஆனந்தமா நதிக்கரைகள்லையோ, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரி கந்தர, மலையில வந்து இருக்கக்கூடிய குகைகள், கிரிகந்தரம்ன்றதுக்கு அர்த்தம் மலை குகைகள்லையோ, குகர கோட்டர, சந்து பொந்து, எதையாவது ஒரு சந்து கிடைச்சா போதும், பொந்து கிடைச்சா போதும், குட்டி கோட்டரை, குகர கோட்டரன்றதுக்கு அர்த்தம் சந்து பொந்துலையோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா நெரிச்சரன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆள் இல்லாத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்வீழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, நெரிச்சரன்னா வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, கொல்லிமலையில ஒரு வாட்டர் ஃபால் இருந்துச்சு, அந்த வாட்டர் ஃபால் வழியா இறங்கி போனோம் அப்படின்னா நல்ல ஒரு குகை இருந்துச்சு. நான் அங்கதான் போய் ஒரு 10 நாள் பிராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னோம் பாத்தீங்களா. அது மாதிரி எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துலயோ நெரிச்சர ஸ்தண்டிலே, அங்க வந்து பாத்தீங்கன்னா தத்திர பிரம்ம மார்க்கே சம்யக் சம்பன்னாகா, இந்த இடத்துல பிரம்ம மார்க்கத்துல அப்படின்னு என்ன அர்த்தம், அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிகின்ற மார்க்கம் என்னது, சிரவணம் மனனம், இந்த ரெண்டத்தையும் முடித்து நிதித்தியாசனத்துல இருக்கின்றவர்கள். அப்ப சிரவண மன்னத்தை வந்து ஒரு குட்டியால இருந்து ஒருத்தர் பண்ணியிருப்பார், ஒரு குருநாதர் வந்து சிரவண மன்னன் எல்லாம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது, அதுவும் பிரம்ம மார்க்கம்னு பேரு, பிரம்மத்தை அறிகின்ற மார்க்கம். அந்த மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பிரம்ம மார்க்கே சம்யக்கு சம்பன்னாக, என்ன அர்த்தம், சிரவணத்தையும் மனனத்தையும் நன்றாக முடித்தவர்களாக. இதை ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் மந்திரம் சொல்லியிருக்கேன், திரும்ப பின்னாடியும் சொல்ல போறேன், ஜீவன் முக்தி விவேகத்துல படிக்க போறோம். ஏதம் தம் ஆத்மானம் விதித்வா புத்திரைஷனாயாஸ்ச வித்தைஷனாயாஸ்ச லோகைஷனாயாஸ்ச வித்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் பாண்டித்யம் ச பால்யம் ச நிர்வித்ய அத மௌனி பவேத் மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணாஹா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா 100% சிரவணம் மனனத்தை 100% சிரவணத்தையும் மனனத்தையும் 100% முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, நிதித்தியாசனத்துக்காக மௌனிகளாகின்றார்கள். மௌனிகள் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நின்று மௌனத்தையும் அமௌனத்தையும் கடந்து பிரம்மஸ்வரூபமாகவே ஆகின்றார்கள். பிராமணாகா, அவர் பிராமணர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு. பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் ஆகின்றான், பிரம்மத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகின்றான். அவன் பிரம்மவேத பிரம்ம பவத்தின்னு சொல்லுது, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். அப்போ அந்த பிரம்ம மார்க்கத்துல மிச்சம் ஒன்னே ஒண்ணு இருக்கு, என்னது, நிதித்தியாசனத்துல இருக்காங்க, நிஷ்டை அடைய போறாங்க, அனுபூதி. அந்த அனுபூதிக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம மார்க்கத்துல சம்யக்கு சம்பன்னாக நல்ல சிரவண மனத்தை அடைஞ்சு நிதித்தியாசனத்துல இருப்பவர்களாக. எப்படி இருக்கும் மனசு, சுத்தமான சாகா, தர்மம் அதர்மம் புண்ணியம் பாப்பம் என்னென்னலாம் இருக்கோ பகவத்கீதையில லாஸ்ட்ல சொல்றாரு 66வது ஸ்லோகத்துல, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. ஒரே ஒரு இதான், இந்த நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணணும், இந்த உலகத்தை பத்தின என்னென்னலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இம்ப்ரெஸ் வச்சிருக்கோமோ,
இது சரி, இது தப்பு, இது தர்மம், இது அதர்மம், இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு என்னென்னலாம் நான் ஜீவன் நான் இதுன்னு பிரமைன்னு ஒன்று வரப்போகுது. நான் சொல்றேன் உங்களுக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான பிரமைகள், 7 விதமான பிரமைகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பிரமைகள் எல்லாமே என்னது? மைண்ட் செட்டப் நம்ம சொல்றோம்ல. நம்ம இந்த சொசைட்டியும் நம்ம படித்த புஸ்தகங்களும் என்னெல்லாம் நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திணிச்சு வச்சிருக்கு. இந்த எல்லாத்தையும் பொய்ன்னு எல்லாத்தையும் உதறிட்டு என்னன்னா சுத்தமான சாகா, வெறும் பிரசன்னமா, மனசுல எந்த ஒரு தாட்டும் இல்லாம. தமிழ்ல வந்து ஏதோ தப்பு இருக்காமே. ஆமா, சுத்தமான சாகா, சுத்தல சுத்தமான சாகா, சூதான் தப்பு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்ல இதெல்லாம் யூஸ் பண்றோம் மாத்திய. சுத்தமான சாகா, சுத்தமான மனதுடையவர்களாக, வாசனைகள் இல்லாதவர்களா, எந்த ஒரு வாசனைகளும் இல்லாம எல்லாத்தையும் நேத்தி பண்ணவர்களா, பரமஹம்ச ஆச்சரணேன. பரமஹம்ச ஆச்சரணம்னா என்ன சுவாமி கேள்வி வருது. பரமஹம்ச ஆச்சரணம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது அத்தியாயம் 53வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அகங்காரம் பலம் தர்ப்பம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். தசமியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறோம் நிஷ்டா பிரகரணம். யாரெல்லாம் இந்த பாடம் கேட்குறீங்களோ இவங்கெல்லாம் தசமி, நாளை மறுநாள் வந்து நவமிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தசமியிலேருந்து ஒரு 10 நாள் கிளாஸை வந்து நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். எல்லாருமே கீதா கிளாஸை ரெகுலராக கேட்க ஆரம்பிச்சிருங்க. நிஷ்டா பிரகரணம் அப்படின்னு பேர். ஆத்ம ஞான நிஷ்டை எப்படி வரும் அப்படின்னு சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணுறார். கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 1849 1855 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த ஸ்லோகங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு பேரு பரமஹம்ச ஆச்சரணம் அப்படின்னு பேர். பரமஹம்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயம் 49வது ஸ்லோகத்திலிருந்து 55வது ஸ்லோகம் முடிய இருக்கிற தர்மங்களை ஆச்சரணம் பண்றவங்களா. என்னெல்லாம் ஆச்சரணம் அப்படின்னு கேட்கும் போது சொல்லுது, புத்தியா விசுத்தயா யுக்தோ. புத்தியா விசுத்தயா 51 1851 ஆரம்பிக்குது. புத்தியா விசுத்தயா யுக்தோ திருத்யாத்மானம் நியம்ய ச சப்தாதீன் விஷயான் த்யக்த்வா ராகத்வேஷௌ விதஸ்ய ச. புத்தியா விசுத்தயா யுக்தோ. புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா விசுத்த புத்தி அடைஞ்சு. விசுத்த புத்தி அடைகிறது எப்படி சுவாமி அப்படின்னா அதுக்காக ஓங்கார தியானத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். ஓங்காரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிணம் சுடும் தடி போல. இந்த ஓங்காரத்தை சொல்ல 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 கீதால வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராநாமிக ஓங்காரக அப்படின்னு கீதால சொல்ற. பவித்திரம் பண்ணக்கூடிய மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரம பவித்திரமான மந்திரம். இது என்ன பண்ணும்? இந்த ஓங்காரத்தை சொல்ல 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 மெதுவா அங்க இருக்கக்கூடிய புத்தியில இருக்கக்கூடிய சங்கல்பங்களை எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது. நம்ம ஒவ்வொரு சாதனை சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா சரீரத்துக்கு என்னது? கர்மயோகம். சரீரத்துக்கு கர்மயோகம். எந்த கர்மத்தை பண்ணாலும் சரீரத்தை சுத்தி பண்றதுக்கு கர்மயோகம். 2வது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரிய நிகிரகத்துக்கும் மனச நிகிரகம் பண்றதுக்கும் பிராணாயாமம். வெளியில கர்மத்தை பண்றது வந்து பாத்தீங்கன்னா சரீர சுத்தி நடக்கும். அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது இந்திரிய நிகிரகம், இந்திரிய சுத்தி நடக்கும், மனசு நிகிரகம் ஆகும். இந்த கர்மயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணவே இந்த மனசும் என்ன ஆயிடும்? மெதுவா காம் டவுன் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய ஜபங்கள் எல்லாமே என்னன்னா ஏக்க தத்துவ அபியாசம் அப்படின்னு பேரு. அப்ப ஏக்க தத்துவ அபியாசத்துல பிரதானமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் 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 ஓம்னு சொல்ல 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 இந்த ஏக்க தத்துவ அபியாசம் என்ன பண்ணும் அப்படின்னா சங்கல்பங்களை நாசம் செய்யக்கூடியது. அப்ப தேகத்தை சுத்தி பண்றதுக்கு மனசை சுத்தி பண்றதுக்கு எது சாதனம்? கர்மயோகம். யோக மெத்தட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திரியங்களையும் இந்த மனசையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது பிராணாயாமம். அப்ப ஒருத்தர் கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே பிராணாயாமத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் ஏக்க தத்துவ அபியாசத்தை ஓங்காரத்தை பண்ண 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 உங்க மனசுல இருக்கக்கூடிய சங்கல்பங்கள் எல்லாம் ஒரு காலத்துல இல்லாம போயிடும். அப்ப சங்கல்பங்கள் இல்லாம போச்சுன்னா புத்தி விசுத்தி ஆயிடும். அங்க இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் ஸ்மிருதி பரிசுத்தி ஆயிடும்.
எதை பார்த்தாலும் இது வேணும் அது வேணும்ன்றதெல்லாம் போயிடும். நீங்க பாட்டுக்கு காத்துல இருக்கிற காத்துல போற இலை மாதிரி சுதந்திரமா இருக்க முடியும். அதான் விசுத்தையா புத்தியான்னு பேர். அப்ப சுத்தமான புத்தியோடு கூடியவனாக திருப்தியாத்மானம் நியம் யச்ச. திருப்தி அப்படின்னா பாத்தீங்கன்னா சதா பாத்தீங்கன்னா நல்ல உறுதி, அகம் பிரம்மாஸ்மி, நான் தேகம் இல்லை அப்படின்ற உறுதியோட, நல்ல ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட, ஆத்மானம் நியம்ய, தன்னுடைய தேகத்தையும் மனசையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து, சப்தாதின் விஷயான் தியக்துவா, சப்தம் ரூபம் ரசம் 5 இந்திரியங்களுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தேக தாரணத்துக்கு என்ன தேவையோ அவ்வளோ மட்டும் பண்ணிக்கிட்டு, மீதி எல்லாத்தையும் போகமா பண்ற எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, தேகம் நிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் இந்திரிய விஷயங்களை வச்சுக்கிட்டு, ராகத்வேஷ விதஸ்யச்ச, விருப்பு விட்டுட்டு எது நடந்தாலும் இந்த சரீரத்தோட பிராரப்தம், எது நடந்தாலும் சரீரத்தோட பிராரப்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு, விவிக்த சேவி. அடுத்த சுலோகம் 52 சொல்லுது, 18:52. விவிக்த சேவி லகுவாசி யதவாக்காயமான சக. விவிக்த சேவினா ஏகாந்தத்துல நதிக்கரை, இப்ப நம்ம சொன்ன சூரிய கிரகம், நதிக்கரை, கொகை, எது தேவ கிரகம், எங்கேயாவது கோயில் மண்டபம், இது மாதிரி எங்கேயாவது ஏகாந்த இடத்துல இருந்துகிட்டு விவிக்த சேவி, தனிச்சவனா இருந்துகிட்டு, அல்பாகாரி லகுவாசி, ரொம்ப அல்பமா 8 கவலை மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் யதவாக்காய மானசக, வாக்கு மௌனத்தை கொண்டுறது. யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ. யோகத்துக்குள்ள ஆத்ம தியானத்துக்கு முதல் சாதனம் எது அப்படின்னா வாக்கோட மௌனம். அந்த மௌனத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு, வாக்கு மனசு இந்த தேகம் இந்த 3 தண்டங்களையும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி, வாக் தண்டம், மனோதண்டம், காய தண்டம், இந்த 3 தண்டங்களையும் தன்னோட இதுல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, தியான யோக பரோ நித்தியம். அப்ப அந்த பரமஹம்சன் என்ன பண்ணுவான்? ஆச்சரணம் என்னது? அவன் வேலை என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் பாத்தீங்க அப்படின்னா அகம் 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 அகம்னு அந்த ஆத்மாலையே தான்லயே நிக்கிறது மட்டும்தான். வெளிமுகமான எந்த விஷயங்களையும் பேசவோ பார்க்கவோ எதையும் விட்டுட்டு சர்வத்தையும் தியாகம் என்று சதா ஆத்ம தியானத்திலேயே இருக்கிறவனா. வைராகியம் சமுபாஷித்தக சித்திகள்லாம் வரும். நீங்க எதையாவது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மாயா என்ன பண்ணும்? ஐயோ இவன் நம்மளை விட்டு போயிடுவானே அப்படின்னு தேவர்கள்லாம் வருவாங்க. நம்ம ஏற்கனவே இப்ப யோக சூத்திரத்துல பார்த்துருக்கோம். யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா நிர்விச்சார சமாபத்திய தாண்டும் போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தேவர்கள்லாம் வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு இந்திர பதவியே காத்துக்கிட்டு இருக்குன்னு தேவர்கள்லாம் வருவாங்க. நிறைய சித்திகள்லாம் வரும். ரம்பா ஊர்வசி திலோத்தமையெல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. கந்தர்வர்கள்லாம் வருவாங்க. உங்களை எம்என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் கீழே இறக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த சித்திகள் எந்த விஷயம் ஆப்ஜெக்ட்ல வந்தாலும் வைராக்கியம் சமுபாஷித்தங்க, சதா காலமும் வைராக்கியத்தோட இருந்துகிட்டு. அடுத்து என்னது? 53, 51, 52, 53, 18வது அத்தியாயத்துல 3 ஸ்லோகங்கள். அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் என்னது? பரமஹம்ச ஆச்சரணம் அப்படின்னு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க? அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், பரிகிரகம், விமுச்சிய நிர்மம சாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே. அகங்காரத்தை நான் பண்றேன்னு இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் சுவாசிக்கவில்லை, நான் பார்க்கவில்லை, நான் எதையுமே பண்ணவில்லை, நான் பார்ப்பவன். 3 குணங்கள் தான் எல்லா காரியங்களையும் பண்ணுகின்றன. சத்வரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்கள் பண்ணுகின்றது. நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தோட அகங்காரத்தை விட்டவனா. பலம், சரீர பலம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை அடிக்க முடியும். ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். ஆனா பரமஹம்சன் என்ன பண்ணுவான்? நிஷ்டைக்கு போறவன். இதெல்லாம் அப்படியே ரமணர்கிட்ட பார்க்கலாம். ரமணர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்துல ஒரு பலா கொத்துன்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க ரமணாசிரமத்துக்கு வந்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சந்து இருக்கு. அவர் ரமணாசிரமத்தை தாண்டோன்னு அகஸ்திய தீர்த்தம்னு இருக்கு. நான் அங்கதான் பக்கத்துல இருந்தேன். நான் ரொம்ப நாள் இருந்தேன். அங்கதான் பாடம்லாம் நடத்தினேன். அங்க அகஸ்திய தீர்த்தத்துல பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா உட்காருவார். ஒரு மரத்தடி, புளிய மரம் இருக்கு. அந்த மரத்தடியில ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுல பாறையில தான் பாத்தீங்கன்னா சுவாமி உட்காருவாராம். உட்கார்ந்த போது பாத்தீங்கன்னா அந்த பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறாங்க, பின்பக்கம் இருக்கிற இந்த ஸ்லம் ஏரியால இருக்க பசங்கள்லாம் இந்த ரமணரை பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மலமும் மூத்தரும் எடுத்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா கலெக்டர் வந்திருக்காரு. பார்த்துட்டு ஐயோ அந்த பக்கம் வந்தவர் ஏதோ சும்மா இன்ஸ்பெக்ஷன் வந்தவர் பார்த்தீங்கன்னா ஐயோ பகவானுக்கு இதெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு
வேலைக்காரங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் தண்ணிலாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி, சுவாமி எதாவது ரியாக்ட் பண்ணலாமே அப்படின்னு. என்ன ரியாக்ட் பண்ணுறது? சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ட் பண்ணுறது? எதை பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம். அப்போ என்ன ஒரு நிஷ்டை வந்து ரமணர் இருந்தது. அற்புதம் இல்லை? ரியாக்ட், அதாவது பிரதிகாரமே பண்ணாம, எதிர்வினையே புரியாம, எந்த ரியாக்ஷனும் பண்ணாம, எது நடந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாசீனவதாசீன, சதா வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு. அப்ப ரியாக்ட் பண்ண முடியுமா? பலத்தை வச்சு, தன்னோட சரீர பலத்தை வச்சு எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியும். ஆனா தன்னுடைய சரீர பலத்தை வந்து பிரயோகிக்காமல், தன்னுடைய பலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகம் பண்ணாம, கர்ப்பம், கர்வத்தை விட்டுட்டு, காமம், காமத்தை விட்டுட்டு, குரோதத்தையும் விட்டுட்டு, யார் மேலையும் எந்த கோபமும் இல்லை, எதுவும் வேணாம், எதுவும் யார் மேலே எந்த கோபமும் இல்லாம, பரிகிரகம், எந்த ஒரு வஸ்துக்களையும் ஸ்வீகாரம் பண்ணாம, விமுச்சிய நிர்மமகா, என்னுடையது என்னுடையது அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, ஆச்சாரியர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அந்த இடத்துல சொல்றாரு, பாஷ்யத்துல சொல்றாரு, என்னுடையது அப்படின்னா தர்ம ஆச்சரணத்தை நம்ம பண்றதுக்கு ஒரு தண்டம் இருக்கும், ஒரு பிக்ஷா பாத்திரம் இருக்கும். அதுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா மமத்துவ அபிமானத்தை விட்டுட்டு, என்னோட கௌபீனம், என்னோட தண்டம். என்ன காரணம் தெரியுங்களா உங்களுக்கு? நாங்க நர்மதா பரிக்கிரமம் போகும்போது எங்களுக்கு ஒரு இதற்கு இமயமலையோ இதோ போகும்போது இருக்கிறதே ஒரு 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 டவல் இருக்கும், ஒரு கௌபீனம் தான் இருக்கும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த தண்டம் ஒண்ணு வச்சுப்போம் தெரியுங்களா? தண்டத்து மேல, பாரியாக்கு மேல இருக்கிற காதல் எப்படி, அது மாதிரி தண்டத்துக்கு மேல ஒரு காதல் உண்டு. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி அந்த தண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அழகுபடுத்த ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது கையில கிடைச்சதுன்னா அதை சுத்தி அலங்காரம் பண்ணுவோம், அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெருகேற்றுவோம். அது கையில பிடிச்சி ஒரு சாஃப்ட்னஸ்க்கு வந்துடும், அது பேச ஆரம்பிச்சிடும். தண்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட பேச ஆரம்பிக்கும். 3வது கால் நாங்க சொல்லுவோம், எனக்கு 2 கால் இருக்கு, அது 3வது கால் மாதிரி ஆயிடும் எனக்கு. அது இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அதோட ஒரு பந்தம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ பந்தம் வந்ததுக்கு பிறகு அந்த பிக்ஷா பாத்திரம் இருக்கு, அந்த பிக்ஷா பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் அந்த பிக்ஷா பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது அதுல ஒரு அபிமானம் வந்துடும், இது என்னோடது அப்படின்னு. தண்டத்தை என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நாங்க பண்ணது, நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிரத்யேகமா சொல்றேன். நைட்டு படுக்கும் போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? யாரும் தண்டத்தை தூக்கிட்டு போக கூடாது அப்படி என் கூடயே பக்கத்துல வந்து வச்சு, அதையும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட போத்திக்கிறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவோமா, அந்த ஒரு குழந்தைய எடுத்து பக்கத்துல போட்டு படுத்து தூங்குனா எப்படி தூங்குவோம், அது மாதிரி தண்டத்தை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மாதிரி படுத்துவோம். அபிமானம் எவ்வளவு இருக்கும்? சன்னியாசி, எல்லாத்தையும் விட்ட சன்னியாசிக்கு தண்டத்திலையும் கௌபீனத்திலையும் பிக்ஷா பாத்திரத்திலையும் அபிமானம் வந்துடும். அதை கூட விட்டுட்டு, மமகாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்மமகா. அப்ப இந்த மாதிரி சாந்தன், என்ன நடந்தாலும் இது எதுவுமே என்னோடது இல்லை, நடக்கிறதெல்லாம் சொப்பனம் அப்படின்னு ரியாக்ட் ஆகாம, மனோவிகாரம் இல்லாம, எது நடந்தாலும் மனோவிகாரம் இல்லாமல். ரமணரோட இதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சதாசிவ பிரம்மேந்திரரோட எடுத்து படிச்சீங்கன்னா, லைஃப் ஹிஸ்டரி எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். இப்போ ஒவ்வொரு மகான்களோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, சாதகனா இருந்து அந்த பரமஹம்ச அவஸ்தையில இருந்தவங்களோடதெல்லாம் எந்த ஒரு மனோவிகாரம் இல்லாம, எது நடந்தாலும் உதாசீனவதாசீன, 100% சொப்பன மாதிரி அப்படின்னு உதாசீன பாவத்தோட அப்படி இருக்கக்கூடிய சாந்தோ, எவன் சாந்தமா இருக்கானோ அவன் பிரம்ம பூயாய கல்பதே, பிரம்மத்தை பிரம்மமா ஆவதற்கு தகுதி உடையவனாகின்றான், சாமர்த்தியம் உடையவனாகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு? இந்த பரமஹம்சத்தோட ஆச்சரணம் என்னது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, பரமஹம்ச ஆச்சரணம் 1851 1853 வரைக்கும் 3 ஸ்லோகங்கள்ல ஆச்சரணம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரமஹம்ச ஆச்சரணேன சந்நியாசேன, சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு, மமகாரத்தை விட்டுட்டு, அகங்காரத்தையும் விட்டுட்டு, தேக தியாகம் குருவந்தி. அப்ப இருக்கிற வரைக்கும், ஒருவேளை நிஷ்டை அடைஞ்சா பிரம்மம் ஆயிடுவாங்க, நிஷ்டை அடையல அப்படின்னா அந்த நிஷ்டையில அந்த ப்ராசஸ்ல இருந்துகிட்டே என்ன பண்ணுவாங்க, என்னோடது இல்லைன்னு இருந்துகிட்டு என்னவாங்க, தேக தியாகம் குருவந்தி, தேகத்தை தியாகம் செய்கிறார்கள். அப்போ அடுத்த ஜென்மத்தில் அவங்க என்ன ஆவாங்க? ஒருவேளை இந்த ஜென்மத்திலேயே 100% எஸ்டாப்ளிஷ் ஆகலனா இவங்க தான் யோக பிரஷ்டர்கள் அப்படின்னு பேர். இப்ப ரமண பகவான் வந்து நேரம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 16 வயசு யோசிச்சு பாருங்களேன், நம்மளால பண்ணுவோமா? நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டே கதின்னு இருந்தேன். 16 வயசுல யோசிச்சு பாக்குறேன் நான். ஈவினிங் வந்தா ஷட்டில் காக், தெருவில் வந்து பாத்தீங்கன்னா 2 பில்லருக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு 7 மணிக்கு வந்தா யாரையும் உள்ளே விட மாட்டோம்.
நைட்டு 9-10 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியர்த்து விறுவிறுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் காக் விளையாடுறது. பகல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கிரிக்கெட்டு வேற எதுவும் தெரியாது. சினிமா ப்ரூஸ்லி படத்தையும் ஜாக்சன் படத்தையும் 16 வயசுல நான் பண்ணிட்டு இருந்தது இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரூஸ்லி படம் பார்ப்பேன், ஜாக்சன் படம் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவேன். வேற எதுவும் தெரியாது. சைக்கிள் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது சுற்றுவோம், எங்கேயாவது கிணறு கிடச்சதுன்னா கீழே விழுந்து நீந்துவோம். வேற எதுவும் தெரியாது. 16 வயசுல ஒரு பையன் டிக்கெட் பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக வந்து திருவண்ணாமலையில் ஒரு ஒரு பையன்ட்ட கேட்குறேன் நான். ஏட்டா எனக்கு தெரிஞ்ச பையன், சின்ன பையன், ஏண்டா வந்து 12th படிக்கிற பையன், அவன்கிட்ட கேட்குறேன், கிரிவலெல்லாம் போகண்டா. சாமி மயக்கடிச்சு விழுந்துட்டா என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு. டேய் ஊரில் இருக்கவங்க எல்லாம் போகிறான், நீ போகிறதுக்கு மயக்கடிச்சு விழுந்துடும். யோசிப்பு பாருங்க. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு 12th படிக்கிற பையனுக்கு பயம். அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி தனியாக போயிட்டு வாடா, சும்மா 14 கிலோமீட்டர் ஊரே சுற்றுது, நீ போய் சுற்றிட்டு வர வச்சுக்கணும். சாமி அப்பா அம்மா இல்லாமல் நான் தனியாலாம் போக மாட்டேன் சாமி, எனக்கு பயமாக இருக்குது சாமி அப்படின்னு. அப்போ 12th படிக்கிற பையன் பயமாக இருக்குன்னு சொல்கிறான். ஒரு 16 வயசு பையன் திருச்சூலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி, ஊரே தெரியாது, அதுக்கு என்ன இருக்குது ஏதுன்னே தெரியாது, நேராக ஒரு பாதாள லிங்கத்தில் வந்து உட்காரணும் அப்படின்னா நட்டுவாக்கிலின்னு ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும், தேலோட பெருசு, பெரிய சைஸு, இவ்வளோ பெரிய தேல். அது வந்து பொறுமையாக உட்காந்து டொம்னு கொட்டும், முடிச்சு போச்சு, அவ்வளோதான், போயிடும், பிராணன் போயிடும். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இது இந்த அது பேர் என்னது, பூரான் இருக்கும். அது இல்லாமல் இந்த பெட்டியாக இருக்குமே, என்னது ரயில் வண்டி மாதிரி இருக்குமே, அதுக்கு பேர் என்னது, ரயில் பூச்சி மாதிரியே இன்னொன்று, அதுக்கு பேர் என்ன, மரவெட்டைய மாதிரி வேற என்னது விஷமா இருக்கிறது ஒன்று இருக்கும்ல, அது ஒன்று இருக்கு. ஐயோ ஆமாம், அது ஏதோ பேர், அரணையும் இருக்கும். அது இல்லாமல் ஸ்பெஷல் செட்டிப்பீட்டை எதுமா பூரான் இருக்கும். பூரன் இல்லாமல் அந்த பெட்டியா இருக்கும். மஞ்சள், ஆமாம், மஞ்சளும் சிவப்பும் உள்ளது இந்த திருவண்ணாமலையில் இருக்கு. நாங்கள் வீட்டுக்குள்ளார இருக்கும் போதே நான் மலைக்கு கீழே தான் இருந்தேன். அப்போவே நிறைய வந்துடும், பெருசா இருக்கும், விஷம், ரொம்ப விஷம். அது பாய்சன். நட்டுவாக்கிலி கருப்பு, ஸ்கார்பியோட பெருசு. அது ஸ்கார்பியன், அது சியான்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அப்போ வந்து பார்த்தீங்க, அப்போ அது ஆமாம், அது நிறைய இருக்கும். சரி, ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்தீங்க. அது வந்து விஷம். அது மஞ்சள் சிவப்புல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு கருப்பு 3 கலரில் கிடைக்கும். மஞ்சள் கருப்பு, சிவப்பு கருப்பு. இது ரெண்டு இவ்வளோ பெருசு இருக்கும். நம்ம வந்து நார்மலாக பார்க்க முடியாது. மலையில் வந்து திருவண்ணாமலையில் அவ்வளோ இருக்காது. பாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பாம்புகள் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க திருவண்ணாமலை ரொம்ப இதாக இருக்குன்னு. ஐயோ, திருவண்ணாமலையில் இருக்கிற பாம்புகள் அவ்வளோ பாம்பு. மஞ்ச நாகம் அப்படின்னு கோதுமை நாகம்னு ஒன்று இருக்கும், வீட்டுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அது போட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோ செத்து போயிடுவோம். அது மாதிரி இந்த பையனுக்கு, 16 வயசு பையனுக்கு ஒன்றும் தெரியாது. நேராக வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருச்சு. இவர் மட்டும் பார்க்கல அப்படின்னா, நம்ம சேஷாத்திரி மகரிஷி மட்டும் பார்க்கல அப்படின்னா சரீரம் போயிருக்கும். அந்த புண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். இதான் பார்க்க தெரியுதா உங்களுக்கு? பார்க்குறீங்களா? மஞ்சள் கருப்பு பார்த்தீங்களா? இதுக்கு பேர் சியானா? ஆமா, செய்யான் பார்த்திருக்கீங்களான்னு போட்டிருக்கான். செய்யான் பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இது திருவண்ணாமலையில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. மலைக்கு மேலே எங்கே பார்த்தாலும் அது தெரியும். கடிச்சதுன்னா வீங்கி போயிடும், அவ்வளோதான். ரொம்ப விஷம், அது ரொம்ப விஷம். தடிச்சு போயிடும். இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கத்தில் வந்து உட்கார்ந்து இந்த புழுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு சரீரத்தில் வந்து கடிச்சு, அந்த காயத்தில் வந்து புழு வச்சு மெதுவா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் ஆகி சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா சரீர பிரஜையே இல்லாமல் அந்த பையன் உட்கார்ந்து அந்த பக்கம் போனவர் வந்து பார்த்தீங்கன்னா சேஷாத்திரி மகரிஷி என்ன பண்ணிருக்காரு, பார்க்குறாரு. ஐயோ, இவன் பிரம்ம நிஷ்டனாச்சு அப்படின்னு. ஏன்பா அவரோட பக்தர்களாம் கூப்பிட்டு அவனெல்லாம் பராமரிங்க, அவன் அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்குங்க, அவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு. அப்புறம் அந்த சரீரத்தை அப்படியே தூக்கி வெளியில வச்சு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அதெல்லாம் இது பண்ணி, அது என்ன நடந்துச்சுன்னு அதுக்கு தெரியவே தெரியாது. அதுவா இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தின ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவஸ்தையில உயிர் போச்சு, இந்த சரீரத்தில் எங்க விட்டாரோ அதை அப்படியே கண்டினியூ. ததாமி புத்தி யோகம் தம் கீதால சொல்ற. முந்தின ஜென்மத்தில் எங்க விட்டோமோ அதே புத்தியை வந்து இந்த ஜென்மத்தில் கொடுக்குறார். அப்ப பரமஹம்ச சந்நியாசத்துல இருந்து ஒருத்தன் ஜீவன் முக்தி அடையாம சரீரத்தை விட்டான் அப்படின்னா அடுத்த யாத்திரையில அவன் ஏதோ ஒரு கொஞ்சம் கர்மா இருக்கும்,
அது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள் இருக்கோ அத்தனை வருஷங்கள் அந்த கர்மத்தை முடிச்சுட்டு இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடும். திரும்ப அந்த பரமஹம்ச தர்மத்தை இவன் ஃபாலோ பண்ணி முக்தி அடைவான். இவனுக்கு பேர் என்ன பேர் சொல்றோம்? யோக பிரஷ்டன் அப்படின்னு பேர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுது. அப்போ தேகத்தியாகம் குருவந்தி பரமஹம்சா இதே பரமஹம்சா நாம, அவங்களுக்கு பேர் தான் பரமஹம்சர்கள் அப்படின்னு பேரு. இத்யுபனிஷத்து. இந்த விதமா உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷுகோபனிஷத்து பூர்த்தி ஆகின்றது அப்படின்னு முடிச்சாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரமாணங்கள் நிறைய இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு 4 வகையான சந்நியாசத்துக்காக தான் இந்த உபனிஷத்தை எடுத்தேன். பரமஹம்ச பரிவிராஜக உபனிஷத்துனே ஒரு உபனிஷத்து இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன உபனிஷத் தான். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இது போகட்டும், இந்த ஜீவன் முக்தி விவேகம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுக்க நாளையில இருந்து ஜீவன் முக்தி விவேகத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து இது ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சன்னியாசத்தோட ஒரு வெரைட்டி ஈஸியா தெரியும். குட்டீச்சகன், பகூதகன், ஹம்சன், பரமஹம்சன், இந்த 4 பேரு சொல்லுவோம். அதுக்கப்புறம் விவிதிஷா, வித்வத்துன்னு 2 பேரு. இதெல்லாத்தையும் கொஞ்சம் மனசுக்குள்ளார கொண்டு வந்துருங்க. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? ஜீவன் முக்தி விவேகத்துக்குள்ளார நுழைஞ்சோம் அப்படின்னா இதை பத்தி திரும்ப பேசணும். அதனால இதோட இந்த உபனிஷத்து பூர்த்தி ஆகிறது. நாளைக்கு அஷ்டமி லீவு. நாளை மறுநாள்ல இருந்து கிரந்தத்தை கையில வச்சுங்க. ஜீவன் முக்தி விவேகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? ஆரம்பிக்கும் போதே விவிதிஷா சந்நியாசம்ன்றத ஆரம்பிக்க போறோம். பரமஹம்ச சந்நியாசத்துல 2 வெரைட்டி. பரமஹம்ச சன்னியாசிகள் ஞான சன்னியாசிகள்னு பேரு. ஒன்னு விவிதிஷா சன்னியாசி, இன்னொன்னு வித்வத் சன்னியாசி. இவங்களை மட்டும்தான் இனிமே நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. நாளையில இருந்து விவிதிஷா சன்னியாசத்தை பார்க்க போறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நம்மளை எத்தனை பேர் என் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாய் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சும்மா பேசாமல் இருந்தா அடங்கணுமா? நம்ம அடங்கவே இல்லை. சதாசிவ பிரம்மேந்திரருக்கு வந்து குருநாதர் சொல்றார், சும்மா இருக்க மாட்டியா, பேசாமல் இருக்க மாட்டியா? அவ்வளோதான், பேசாமல் ஆயிட்டார். அப்போ நமக்கு வந்து தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தின ஜென்மத்தில் மௌனத்தெல்லாம் அனுஷ்டானம் ஒருத்தர் நல்லா பண்ணியிருந்தாதான் ஒரு வார்த்தை குரு சொன்னார் பேசாமல், அவ்வளோ பேசவே. அதுக்கப்புறம் பேசவே. அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இரு சொல்லாருன்னு சொன்னார். பகவான் வந்து சொல்லிட்டு ஓங்காரத்தை கொடுத்தாரு. அதுக்கு போய் அவ்வளோதான் போய் மண்டபத்தில் உட்கார்ந்துட்டார் 12 வருஷம். அப்போ இதெல்லாம் தெரியுதா? முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் அது அப்படியே இந்த இடத்துல வருது. பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பரம வைராகியா இருந்திருக்காரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தின ஜென்மத்தில் ஒரு கிரகஸ்தர் வந்து எப்படி பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தர் எப்படி வந்து ஒரு பரம சன்னியாசி ஆக முடியும்? முந்தின ஜென்மத்தில் பரமஹம்ச சன்னியாசத்தை எடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன, எனக்கு என்னப்பா அப்படின்னு உட்கார முடியுமா உங்களுக்கு? அப்போ பரம ஞானியலா முந்தின ஜென்மத்தில் அபியாசம் பண்ணிட்டு இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறை இருக்கும், விட்ட குறை தொட்ட குறை, ஏதோ ஒரு சங்கல்பம் கர்மா, அதை கழிச்ச மாத்திரத்தில் திரும்ப பரமஹம்சர்களா ஜீவன் முக்தி அடைஞ்சிடும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஹரி ஓம் ஹரி ஓம்.